எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தக்காளி சாஸ் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இது ஒரு 400 கிராம் தக்காளி இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த நடுப்புற காம்பு பகுதி இருக்குல்ல, அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கணும். தக்காளியை அந்த காம்பு பகுதி எடுத்துகிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த தக்காளியெல்லாம் அந்த மாதிரி வச்சிடலாம். ஒரு 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை அதில் போட்டு அடுப்பை பற்ற வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தோல்லாம் எடுத்துடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தோல்லாம் எல்லா தோலையும் எடுத்துடணும். தோல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. அதில் நம்ம வேக வச்சப்போ அந்த தண்ணி இருந்துச்சுல, அதே போட்டுக்கலாம். அந்த பட்டை கிராம்பெல்லாமல் எடுத்து போட்டுடணும். அதெல்லாம் சேர்த்து அரைக்கக்கூடாது. பட்டை கிராம்பெலாம் அந்த வாசனை இறங்கினா போதும். அதுக்காக தான் நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆகிட்டோம். அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம எந்தில் காய்ச்ச போகிறோமோ அந்த பேன்லேயே வச்சு ஒரு வடிகட்டி வச்சு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் சீடு தோல் அதெல்லாம் இருக்கும்ல, 1-2 தோல் இருந்துச்சுல, அதெல்லாம் இருக்கும். சீடெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கணும். கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர், அந்த டொமேட்டோ சாஸுக்கு தகுந்த மாதிரி அந்த தக்காளி ஜூஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி 1 கப் சர்க்கரை போட்டு நல்லா பேனை சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும். கலருக்காக எதுவும்லாம் சேர்க்கல நான், வெறும் தக்காளியும் ஜீனியும் மட்டும்தான். இதில் உங்களுக்கு இன்னும் கலர் டார்க்காக வேணும்னாக்கா கொஞ்சமாக பீட்ரூட் கட் பண்ணி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.